பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இன்னும் கடைசியாக என்ன பார்த்தோம்னா, அப்போ எந்த பொருளும் இச்சிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாராக. அவருடைய மனைவி, வேலைக்காரன், வேலைக்காரி, கழுதை, நான் எதையும் ஏறுது, பிறனுடைய யாதொன்றும் இச்சியாதிருப்பாக நம்ம கடைசியாக பார்த்தோம் பார்ட் 2ல். இப்போ பார்ட் 3 பார்ப்போம். ஜனங்கள் எல்லாரும் அடுத்தது வசனம் பாருங்கள், 18-19 சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க வசனத்தை சொல்கிறாங்களேன்ட்டு. அதோடைய கருத்து தான் நம்மளுக்கு முக்கியம். வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலர் கஷ்டப்படுவாங்க, ஆனால் அதனுடைய வார்த்தைங்க இருக்க பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப மெய்யானது, ரொம்ப சத்தியமானது. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கத்தையும், மின்னல்களை, எக்கால சத்தத்தையும், மழை புகைகிறதையும் கண்டார்கள். பாருங்கள் என்னென்ன பார்க்குறாங்க. இடி முழக்கம், மின்னல், எக்கால சத்தம், இது மூணும் மட்டும் இல்லாமல் மழை புகைகிறதான். மழை எங்கன்னா புகைஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது யாருமே பார்த்துருக்க முடியாது. மழை புகை தான். இப்போ நெருப்பு இருந்தால் தான் நம்ம புகையான்னு சொல்லுவாங்க இல்லையா? நெருப்பு இல்லாமல் புகையுமா? புகையாது. அப்போது மலையில் என்ன வந்திருக்குது? அக்கினி பட்டி எரிஞ்சதுனால தான் புகைக்கிறதையும் கண்டார்கள். யார் கண்டது? ஜனங்கள் கண்டாங்க. பின்வாங்கி தூரம் நின்று மோசையை நோக்கி கதறாங்க, பயப்படுறாங்க. நாங்கள் செத்து போவோமே, நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோன்றாங்க. பாருங்க ஜனங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே என்னோட பேசுங்கன்றோம் நம்ம. ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்யுது? மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோன்றாங்க. தெரியுது. அப்போது தேவன் எப்படி இருக்கிறாராம்? இடி முழக்கம், மின்னல்கள், எக்கால சத்தம், அது இல்லாமல் மழையே புகைதான். அப்போ பாருங்கள், நம்மளுடைய தேவன் எவ்வளோ பெரியவர், மகத்துவமானவர், அறிவு கெட்டாதவர், நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அப்படியாப்பட்ட தேவன்கிட்டையே நம்ம என்ன பண்ணோம்? கில்லாடி மாதிரி வேலை பார்க்குறோம், கில்லாடி வேலையெல்லாம் பார்க்குறோம். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? நம்மக்கிட்ட பொறுமையாக தான் இருக்கிறாரு. என்ன பண்ணுறியோ பண்ணு, ஏன்னா நீ மண்ணு, நீ மண்ணு, நீ ஒன்றும் பண்ணால, பூ உலர்ந்து போன பூ, காலையில் பூத்து சாயங்காலத்துக்கு என்ன பண்ணுவேன்? கீழே உளுந்துருவேன். அப்படி நம்மளை பரிதாபப்பட்டுனா செய்கிறாரு, விடுறாரு. தூரத்தில் ஜனங்க நான் நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேசுங்க, ஆண்டவர் பேச வேணாம்னு சொல்லிட்டு கற்றுதுங்க. என்னது 20-19 பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 20-19 ஜனங்களை நோக்கி. அப்போ மோசே என்ன சொல்கிறார்? பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தறினார். எதுக்காக தேவன் எழுந்தாராம்? எப்படி எழுந்து வந்தாராம்? எப்படி எழுந்துனாலும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு சோதிப்பதற்காகவும், உங்களை சோதிப்பதற்காகவும், நம்மை சோதிப்பதற்காகவும், நம்மளை சோதிப்பதற்காகவும், பாவம் செய்யாதபடிக்கும் பயப்படணும். அவருடைய முகத்துக்கு நேரம் நம்ம பயப்படுறதுக்காகவும் நம்மளை என்ன செய்கிறாரு? அவர் நம்மளை வைக்கிறாரு. பயத்துக்காக தான் எழுந்தள்ளினால் போட்டுக்குது. ஜனங்களை தூரத்தில் நின்றார்கள். மோசே தேவன் இந்த கார்மேகத்தை சமீபமாய் சேர்ந்தான். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன பேசணும் அவங்ககிட்ட? நீங்கள் எனக்கு வெள்ளியிலும் எனக்கு ஒப்பான வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலும் தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். 23ஆம் வசனம் பாருங்கள். அப்போ கூட 20-23 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ கூட அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஜனங்களை இந்த மாதிரி பார்த்துட்டு கூட ஜனங்க என்ன செய்யுது? ஓடுதுங்க. ஆனாலும் என்ன செய்கிறாரு? நீ போய் சொல்லுன்றார் மோசே கிட்ட. நீ சொல்லு ஜனங்களை நோக்கி, நீ பேச வேண்டியது என்னன்னா, நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக, அவருக்கு ஒப்பாக வெள்ளியினால் தெய்வங்களையும் பொன்னினால் தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். மண்ணினாலே பலிபடத்தை எனக்கு உண்டாக்கி, அதுவே போதும்ன்றார். மண்ணினாலே பலிபடத்தை உண்டாக்குனாலே போதும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தா சர்வாங்க தகன பலி அதெல்லாம் கேட்குறாரு இல்லையா? அதை போட்டுங்க. ஆனால் அப்போ உங்களை ஆசீர்வதிப்போம். ஸ்தானத்தில் சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, சர்வாங்க தகன பலின்ட்டு நம்மளே என்ன செய்யணும்? உயிரோடு அவர்கிட்ட பலி கொடுக்குறது, இருதயத்தை கொடுக்குறது, சரீரத்தை கொடுக்குறது, ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனோட கரத்தில் ஒப்பு கொடுக்கறது தான் சர்வாங்க தகன பலி. அதனால தான் இந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதிப்பாருங்க. அப்போ எவ்வளோ நம்ம தேவன் நம்மளுக்காகத்தான் அவர் எழுந்தறினார். அது நம்மளை அந்த சோதிப்பதற்கும், பாவம் செய்யாதபடி நம்மை பற்றும் பயம் பாருங்கள், நம்முடைய முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தறினார்.
நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறார். அது மட்டும் இல்லை, நம்மளுக்காகவே மனுஷனாக பிறந்து நம்மளுக்காகவே மனுஷ ரூபம் எடுத்து மரியாள் வயிற்றில் வந்து ஒரு பலத்த என்னது ஒரு ஆவியால் கர்ப்பத்தில் வந்து நம்ம உருவாக வந்து திறந்து அவங்க வந்து இயேசுன்னு பேரிட்டு நம்மளுக்காக அவர் மனுஷன் குமாரனாக என்ன செஞ்சார், வெளிப்பட்டார். தேவன் எல்லாம் செய்து பார்த்தார். ஜனங்க என்ன செய்யலை, முரட்டாட்டமாக இருந்ததுங்க, ஒன்றும் காதில் வாங்கலை. அதனால தான் யோவான் சாணன் சொன்னார், புதிய ஏற்பாட்டில் செவிட்டு விரியன்னார். யாரை சொன்னார், நம்மளை தான் பார்த்து சொல்கிறார். செவிட்டு விரியன் எவ்வளோ பண்ணாலும், எவ்வளோ அதிசயங்களை செய்தாலும், ஆண்டவர் எவ்வளோ காமிச்சாலும், மழை புகையிறத காமிச்சாலும் சரி, இடி மின்னலை காமிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எக்கால சத்தம் கேட்டாலும் சரி, ஜனங்க அசையவே இல்லை, பயந்து ஓடுதுங்க. ஆனால் அவங்க பாவம் செய்யாதபடி தான் அவர் காப்பாற்றுறாரு. பலிகளை செலுத்தி நம்முடைய தேவன் பெரியவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். அவருடைய அன்பு மகா பெரியது, 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்கிறவர். அவர் என்ன செய்கிறாரு, விற்கிறாரனை வெறுக்கிறவர் மனுஷன் மாதிரி இருக்கக்கூடாது சொல்கிறாரு. நாமத்தை வீணில் வழங்கக்கூடாதுன்றாரு. ஒரு சொரூபத்தையும் விற்கிறாங்க உண்டாக்கக்கூடாதுன்றாரு. வானத்தில் பூமியில் தண்ணீரில் ஒரு சொரூபத்தையும் உண்டாக்கக்கூடாதுன்றார். என்னை உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டான்றாரு. ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு 3ஆம் வசனத்திலேயே. அப்புறம் ஓய்வு நாள் ஆசரின்றாரு. ஓய்வு நாளில் ஓய்ந்துரு, 7ஆம் நாள் ஓய்ந்துருன்றாரு. எவ்வளோ பரிசுத்தம் ஆசரின்றாரு. பரிசுத்தத்தின் தேவன் நாமத்தை வீணில் வழங்காதே என்றார். நாமத்தில் வீணையை வழங்கினால் தண்டியாமல் விடேன்றார். தண்டியாமல் விடார். தேவன் நாமத்தை வீணையை வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்றார். நான் தண்டிக்காமல் இருக்க மாட்டேன்றாரு. தாய் தோப்பனை கனம் பண்ணுன்றாரு. எல்லாமே நல்லது தான் சொல்லித்தராங்க. தேவன் வந்து தேவனால் எல்லாம் ஆகும். கொரிந்தியரில் சொல்லப்பட்டது இல்லையா, 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 17ஆம் வசனம் நினைக்கிறேன். பாருங்கள், தேவனால் எல்லாம் ஆகும். அது மட்டும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு வேறு வசனம் சொல்லுது. அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, செய்கிறவர், நன்மையாக மாற்றுகிறவர் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இருக்குது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அதனால் ஒரு சொரூபத்தையாக ஒரு விக்கிரகத்தையான உண்டாக்கக்கூடாது. நம்முடைய சர்வாங்க தகன பலி, சமாதான பலிகளை செலுத்தணும். அது மட்டும் இல்லை, வானத்திலிருந்து அவர் தான் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. வெள்ளியிலையோ பொன்னினாலேயோ தெய்வங்கள் என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது. அவர் கட்டளை பயங்கரமானது. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அது நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். சீனாய் மலை மேலே அக்கினியால் இறங்கினவர், அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சொலியின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. பார்த்தீங்களா, சொல்லப்பட்டிருக்குது. சீனாய் கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை கொடுமுடியில் வாழ வைத்தார். மோசே ஏறி போனான். ஜனங்கள் பார்ப்பதற்கு எல்லை கடந்துட்டு வராதபடிக்கும், அவள் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் சொல்லுன்ற. ஜனங்கள் அழிஞ்சிடுவாங்க மலை மேலே கிட்டக்க வந்தாங்கன்னா. அதனால் நீ போய் சொல்லிட்டு வர்றாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசேக்கே இடைப்படுறாரு. கர்த்தர் சமூகத்தில் அவன் சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஜனங்கள் சீக்கிரமாக ஏறி வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆரோனும் போகிறாங்க. கர்த்தத்தில் வராது இருக்க கடவுள். மோசே இறங்கி ஜனங்களுக்கு போய் அதே அவர்களுக்கு சொன்னான். மோசே என்ன சொல்கிறான், கர்த்தத்தில் போய் இறங்கி போய் இங்கே வரக்கூடாது, நீ ஆரோனும் ஏறி வாருங்க கூடி, தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலைமே ஏறி வர மாட்டார்கள். எங்களோட அவ்வளோ கரிசன ஆண்டவருக்கு என்னென்ன ஏறி வந்தால் என்ன பண்ணுவாங்க, எரிஞ்சிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அதனால தான் கரிசனையாக சொல்கிறாரு, சீனாய் மலை கிட்டக்க வர வேண்டாம், மலை கிட்டக்க வரவானா சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ நல்லவருங்க. நம்மளுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன நம்ம செய்யணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒரு தலைமுடி, நம்மளோட தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டது. தேவன் நினைத்தது செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. பூமியில் அவர் கண்கள் உலாவி வருகிறது. தேவன் கரிசனை உள்ளவர், நம்மளை இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர். எப்போ அவரிடத்தில் அன்பு இருக்கும் போது நம்ம அன்பு கூறணும். அவரிடத்துல நம்ம அன்பாக இருந்தால்
அவர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மளை அரவணைக்கிறார், நம்மளோட இடைப்படுறாரு, தேவையெல்லாம் சந்திக்கிறார், நம்மளை வாஞ்சியெல்லாம் நிறைவேற்றார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். 3-4 தலைமுறை வரையில் நம்மளை என்ன செய்ய விசாரிக்கிறவராக இருக்கிறார், நம்மளுக்கு விசாரிப்பார். கரிசனை நம்மளால இறக்கம், நீடிய பொறுமை, நம்மள தயவு. பேர்பட்ட தேவன் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்னு சொல்லுங்கள். நமக்காகவே மனுஷகுமாரனாக வந்த உலகத்தில் ஜீவிக்கிறவர், பரிசுத்த ஆவியானவரை விட்டு போயிருக்கிறார் நமக்காக. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆலோசனைப்படி நடத்துக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம எதுக்காக பயப்படணும்? இந்த உலகத்தில் எதுக்காக பயப்படணும்? மரணத்துக்கு எதுக்கு பயப்படணும்? வியாதிக்கு எதுக்கு பயப்படணும்? எதற்கும் பயப்படவே கூடாது. அவர் மாத்திரம் போதும், அவர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். தேவாதி தேவனுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வசனங்களை பாதுகாப்பாராக, விடுவராக, பாதுகாத்து அநேக பலன்களை கொடுப்பாராக. நீங்கள் இதை பார்த்து 3 எடுத்துக்கிட்டு அநேகருக்கு சொல்லுங்கள். நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, இந்த வசனங்கள் எல்லாம் மெசேஜ் எல்லாம் எல்லாருக்கும் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய காரியத்தில் துரிதமாக இருங்க. அநேக இதை படிக்கணும், அநேக வசனங்களை நீங்களும் இதே மாதிரி அனுப்பணும். அதுக்காக முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. Praise the Lord. God bless you all. Thank you.